மூவ்மெண்ட் பண்ண விடு. சப்போர்ட் பண்ண டீம் நிக்க விடாத. மூவ் பண்ணு பாஸ். இங்க வந்தான்ல. இப்படி ஒதுங்கினா இப்படி போறா. உட்கார் அப்படியே. கால் சேர்த்து வச்சுக்கோ. உட்காரு. அப்படி நம்ம ஸ்கூல்ல வந்து என்ன கேம் வந்து அதிகமா டெவலப் பண்றீங்க? எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் பேட்மிண்டன் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பீச் வாலிபால். இந்த மூவ் எதுக்கு நம்ம போறோம் தெரியுமா? டீம் எங்க இறங்குறான் எவன் மேலே வரும் கீழே வரும் நீ பார்க்கணும். அடி ஏறி அங்கே உட்கார் பண்ணி அடி. டீம் ஆடணும். உனக்கு எவன் எங்கே நிற்கிறான் க்ளோஸ் நிற்கிறான் மூவ்மெண்ட் பண்ணும்போது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் 3 நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 பார்ட் போட்டிருக்கேன். மேலே நான் ஐ கார்டில் லிங்க் தரேன், செக் பண்ணுங்கள். வீடியோட எண்ட்லேயும் நான் எண்டு கார்டில் தரேன், செக் பண்ணுங்கள். ப்ரோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் ஸ்கில்லு? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங். குட் மார்னிங். டே 3ல வந்து பசங்களுக்கான கேம் சுச்சுவேஷன் பார்க்க போகிறோம். கேம் சுச்சுவேஷன் எந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி தொடலாம், 4 மேன் 5 மேன் 6 மேன் எப்படி அவன் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணலாம், டிஃபெண்டருக்கு என்ன அட்வான்டேஜ், அஃபென்ஸுக்கு என்ன அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். கேம் சுச்சுவேஷன், ஆக்சுவல் கேம் சுச்சுவேஷன் நம்ம மேட்ச்சில் எப்படி விளையாடுமோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இங்கே கிரியேட் பண்ணி அதுக்கான ஸ்கில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். மணி கம் டுடே கோட்ஸ் மாரையா காசு ஆமா இல்ல அதுக்கு என்னப்ப மாற்றி யோசிக்கணும். அதுக்கு பொசிஷன் மேலே பிடிக்கணும், அவன் எங்கே இறங்கணும் பார்த்துட்டே இருக்கும். இந்த மூவ் எதுக்கு நம்ம போகிறோம் தெரியுமா? டீம் எங்கே இறங்குறான் எவன் மேலே வரும் கீழே வரும் நீ பார்க்கணும். அது அடி ஏறி அங்கே உட்கார் பண்ணி அடி. டீம் ஆடணும். உனக்கு எவன் எங்கே நிற்கிறான் க்ளோஸ் நிற்கிறான் மூவ்மெண்ட் பண்ணும்போது மேலே பார்த்துக்கணும். அவங்க போய் என்ன அடிச்சுக்கணும் நீங்கள் எதை பற்றி யோசிக்க. நீ மூவ்மெண்ட் கொடுத்துட்டே ஆடிட்டே அடுத்து நல்லா அடிக்கணும்னு வச்சுக்கோ. இங்கே போகிறவங்க ஆனால் போகாது. இங்கே போகிற மூஞ்சி பலாரம் தொடணும். அவங்க அங்கே இப்போ தொடக்கூடாது, அங்கே போனஸ் வைக்கக்கூடாது. ரெடி பொசிஷன் இல்லை. டீம் நமக்கு எத்தனை இழுக்கணும். அங்கே போய்ட்டுனா இப்போ பக்கத்தில் இருப்போம். அவனை பார்த்தா இவனுக்கு ஹேண்ட் வச்சிருக்கணும். உனக்கு ஆடிட்டு இருக்கா அவனை பார்த்துட்டு போகிற மாதிரி கண்ணுக்குள்ளே எவன் கட்டு பக்கத்தில் தொட்டுட்டே இருக்கணும். வளைச்சி கை நீட்டி வீசிட்டே இருக்கணும். நல்லத்தையும் ஹேண்ட் டச் அந்தளவுக்கு இருக்கணும் உனக்கு. டீம் நமக்கு எத்தனை ஆடணும். இப்படி கைப்பற்றி அவனுக்கு கிடச்சிடலாம். அதுதான் மூவ்மெண்ட்டு. நான் ஆடிட்டு இருக்கேன் இப்படி பாட்டுன்னு வச்சுக்க. இங்கே நீ பாட்டுன்னு ஒரு கிக். அடுத்தடுத்து யோசிக்கணும். அடுத்து இங்கே போய்டா ஆறு மூஞ்சில் விடணும். நிற்க விடக்கூடாது. நம்ம மட்டும் நின்னா அவன் டச் வாங்கிடணும். ஒரு டீம் அங்கே இங்கே இழுக்கணும். போய் ரெடி பண்ணுவாங்க. ரெடி டிஃபென்ஸ் ரெடி. இங்கே வரைக்கும் போயிட்டா அங்கே போடா. அங்கே அங்கே தெரியும் அங்கே வச்சவங்க. இப்போ இவனை நீ ரிஸ்க் எடுத்து விட இவனை தோறது ஈஸி. மேலே கண்ணு முன்னாடி எவன் நிற்கிறான்னு பாரு. மூவ்மெண்ட் போடும் போதே ஸ்டார்ட் ரெடியாக இருக்கணும். நீ ரைட்டாச்சு வாழ வரான பார்த்துட்டு எடுத்துட்டியா நல்லா டீப் டச் படுத்து தொடணுங்க. நீ இப்படி தொட்டேன்னு வச்சுக்கோ. நீ பொசிஷனில் ஃபாலண்டேர் இப்படி போயிட்டு இப்படி தொட்டின்னு வச்சுக்கோ. என்னாச்சு நம்ம உடம்பு என்னாச்சு ஆட்டோமேட்டிக்கா உள்ளே போயிடுச்சா. அப்போ என்ன வச்சா ஃபாலனுங்க ஃபாலோ என்ன பண்ணுறான் சும்மா இப்போ தொடரும்போது பால் விட்டு அள்ளன்னு வச்சுக்கோ. நம்ம ஆட்டோமேட்டிக் இப்படி போயிடும். அதே டீப் தொடரும்போது சரி டிகிரியா இப்படி சொல்லு. ஆட்டோமேட்டிக்காக உடம்பு என்ன ஆகுது தொட்டனா உடம்பு திரும்புது. அப்படி எங்கே வருது டுவர்ட்ஸ் மிட்டேன்னு வருதா. நம்ம எங்கே போகணும் ரீச் கோட் வரணும். அப்போ நீ எவ்வளோ டீப்பாக தொட்டாலும் சரி 4 பேத்தில் 3 பேத்தில் தொட்டாலும் தொடம்போதோட பெயின் பண்ணி உட்காந்து படுத்து பலாரம் தொடணும். அரை கிரௌண்ட் ஆடிட்டுக்கிற உள்ளே போ. சரி ஏற்கிற பிடிச்சிப்பா மண்டையே கொட்ட போகிற மாதிரி எதுக்கு பிடிச்சவனை. அரை முக்கால் கிரௌண்டில் ஆடிட்டு அவனை போய் பிடிச்சிட்டு இருக்க. பிடிக்கணும் ஃபோக்கஸ் பண்ணாத. மைனஸை ப்ளஸ் ஆகணும். உன் டிஃபென்ஸ் வேலை அதுதான். எப்போ மைனஸ் பண்ணுறேன்னு அப்படி சும்மா அடிச்சுட்டே இருக்காது. ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு மாற்றி ஆடுங்க. உள்ளே போய் ஆடுறா. அரை கிரௌண்டில் ஆடிட்டுக்கிற மூவ்மெண்ட் பண்ண தம்பி. ஃபஸ்ட் மேன் செகண்ட் மேன் தேர்ட் மேன் வந்து ஆடு. சரிங்க ரெட் கார்னால் பொசிஷன் பண்ண விடக்கூடாது. இப்போ அவன் இறங்கி நிற்கிறான். இப்படி போய் தொட்டின்னு என்ன பண்ணுவாங்க கட் பண்ணுவானா. அப்போ என்ன பண்ணான் அவனை நார்மல் பொசிஷன் நிற்க விடக்கூடாது. ரைட் டச் ரொம்ப இறங்கி ஏறானா அவன் உனக்கு எத்தனை மாதிரி ஆட வச்சு ரைட் காரனையும் அவனை அந்த பொசிஷன் போடக்கூடாது. மூவ்மெண்ட் பண்ணிக்கோ. இப்போ இங்கே பிடிச்சி ஆடணும். இங்கே மூவ்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே பிடிச்சாடு. கால் இப்படி அப்படி மூஞ்சி எடுத்து அங்கே போய் தொடணும். அவனை இங்கேயும் ஆடணும். உடம்பு இங்கே ஆடக்கூடாது. இங்கே ஆடுத்து இப்படி போகக்கூடாது. புரியுதா. இங்கே ஆடுற மூவ் கூட ஃபேக் பண்ணுற இங்கே எடுத்துடும். அங்கே தொடணும் வளைச்சி வெளியே வரணும்.
கார் அடித்தா கேப் விழுங்க இல்லை இடிச்சிட்டு வரலாம் பண்ணலாம். புரியுது நான் சொல்கிறது? எங்கே நான் நடக்கணும் போய் பண்ணு. ரெடி. பரவாயில்ல, பொறுமையாக பண்ணி போய் ஃபாஸ்ட். எங்கே போகிற? வா வா, நியாயம் அடிக்காத, வா. ரெடி. பொறுமையாக இங்கே ஒரு நிமிஷம் இல்லை. அவனே பார்க்குறோம் டார்கெட் எங்கே, உன் டார்கெட் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஜட்ஜ் பண்ணு. இவனே பார்த்துட்டு இருக்கிற தலை திருப்பி சும்மா கை பண்ணிட்டு அவனை பாரு, பெண்ணே பாரு, அவனை பாரு, மேலே பாரு, ரொம்ப இங்கே ரொம்ப நிற்காத, அளவுக்கு நெல். மேலே பாரு, ரைட் கட்ச் பாரு. ரெடி. ஈஸி போடு. அவ்வளோதான். சப்பா, சூப்பரான டச். பாய் கண்ணுக்குள்ளே இருக்கணும். அடுத்து ரெடி பாய். அடுத்து இங்கே தொடரும்போது பாய் கட் பண்ணுறா. அடுத்து கை வைக்க ரெடியாக இருக்கும். நீ அதுக்கடுத்து கை வைக்க ரெடியாக இருக்கும். இதோட முடிச்சு போகல, கண்டிப்பாக கட் பண்ணுவான். அடுத்து கைக்கு கார்டு வைக்கணும். அடுத்து கைக்கு புரியுதா? லெஃப்ட் பண்ணு. நீங்கள் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் வந்து எவ்வளோ நாளாக வேலை பார்த்துட்ருக்கீங்க? நான் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் ஒரு 2017 ஒர்க் பண்ணிருக்கேங்க. சரிங்க. இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து என்ன கேம் வந்து அதிகமாக டெவலப் பண்ணுறீங்க? இப்போ எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் பேட்மிண்டன் தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பீச் வாலிபால். இப்போ பால் பேட்மிண்டனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஸ்டேட் ரன்னரு, இந்த தடவை ஸ்டேட் என்ட்ரு. இப்போ அடுத்த இயரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டேட் அச்சீவ்மெண்ட்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கோம். டீம் ரெடி பண்ணுவோம். ஆனால் எங்களதில் வந்து கபடி டீம் இல்லைன்னா ப்ரைவேட் ஸ்கூலுங்கிறதுனால ஒரு மேஜர் இன்ஜுரி ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணுறாங்க அதை நிறையாவே. ஓகேங்க. இப்போ நீங்கள் அதுக்கு வந்து எந்த மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க? எப்படிலாம் வந்து பசங்களை வந்து டெவலப் பண்ணுறீங்க? எந்த மாதிரிலாம்? ஃபஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வில்லிங் இருக்கிற பர்சன் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் அவங்கள கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு குழந்தையாக தேடி போகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்கள்ட்ட ஃபஸ்ட்டு அந்த கேமோட ஆர்வம் இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அவங்கள வச்சு நிறையா அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்கூலில் படித்தவங்களாம் நல்ல ஒரு லெவலில் ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்காங்களா? ஏதாவது நம்மளது இப்போ முடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறையா பேர் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு நிர்மலா காலேஜ் கோயம்புத்தூரில் கிடச்சிது. அவங்க அங்கே அட்மிஷன் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு பொண்ணுக்கு இப்போ வந்து மதுரையில் சீட் பிடிச்சிருக்கோம். அவங்களும் வர காலத்துலலாம் நேஷ்னல்ஸ் பார்ட்டிசிபேஷன் நிறையா பண்ண போகிறாங்க. இன்னும் வருங்காலத்து இப்போ நிறையா அடுத்தடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி அடுத்தடுத்து சம்மர் கேம்ப் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து இப்போ இது ஜோனல் ரெடி பண்ணோம் அப்படின்னா அடுத்து இன்டர் டிஸ்ட்ரிக்கு ஓப்பன் டோர்னமெண்ட் இந்த மாதிரி போகிறதுக்கெல்லாம் டீம் ரெடி பண்ணி. இப்போ நம்ம ஸ்கூல்லேயும் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு வந்து 10th வரைக்கும் தான் அப்படிங்கிறதுனால ஹையர் செகண்டரி கிடையாது, ஹை ஸ்கூல் மட்டும்தான். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடையாது. ஸ்போர்ட்ஸ் கோட்டா இல்லாமல் தான் பண்ணிகிட்ருக்கோம். இனி ஃப்யூச்சரில் வந்து சிபிஎஸ்சி அப்படின்னு அடுத்த இயர் ஆரம்பிக்க போகிறாங்க. சப்போஸ் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா என்னன்னு தெரியல. நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்காக கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணி இன்னும் 1 கேம் 2 கேம் அப்படிங்கிறத இன்னும் ஒரு 2-3 கேம் சேர்த்து அச்சீவ்மெண்ட்ஸ் நிறையா கொடுக்கலான்ட்ருக்கோம். ஓகேங்க. இப்போ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரிலாம் இப்போ ட்ரைனிங் கொடுப்பா? இப்போ ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு எப்படி ட்ரைனிங் பீரியடாக கொடுப்பீங்களா இல்லை கேம்ப் மாதிரி போட்டு டெவலப் பண்ணுவீங்களா? எப்படிங்க? ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸில் பார்த்தீங்கன்னா ஷெடியூலில் போட்டு தான் நம்ம டைமிங் கொடுக்க முடியும். ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். பட் ஸ்கூல் வந்து இந்த குவார்ட்டர்லி லீவு, ஆஃப் இயர்லி லீவு இந்த மாதிரி போச்சுன்னா கம்பல்சரி கேம்ப் இருக்கும். கேம்ப் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். வருஷம் நேஷனல்ஸோ இல்லை ஸ்டேட்டோ நம்ம ஸ்கூல்லேருந்து ஸ்டேட் வருஷம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்டர் டிஸ்ட்ரிக்ட் ஆடும்போது ஜூனியரு சப் ஜூனியரு இந்த மாதிரி நேஷ்னல்ஸுக்கு ரெஃபர் பண்ணிட்டுருக்கோம். எங்களுக்கான இது இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா 10th வரைங்கிறதுனால கொஞ்சம் பயந்து சுபாவமாக இருக்காங்க. இப்போ 11th 12th அப்படிங்கும்போது கொஞ்சம் போல்ட்டாக இருப்பாங்க. இப்போ அதுக்கு நாங்கள் வந்து இங்கேருந்து 6th 7th 8th ரெடி பண்ணுறோம். 10th போனால் அந்த பொண்ணு ஒரு வந்து மெச்சூரிட்டி கேம் ஆடுறதுக்காக நாங்கள் 6th 7th 8th ரெடி பண்ணிருக்கோம். நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நல்லா நம்ம ஸ்கூலை டெவலப் பண்ணுறதுக்காக எங்கள் சேனல் காசு இல்லை சேனல் மூலிமா உங்களை வாழ்த்துறோம். கண்டிப்பாங்க, வாழ்த்துக்கோங்க. தேங்க்ஸ். அவனுக்கு ஸ்கோரே பண்ண விடுது. நீ என்ன பண்ணுவானுக்கு 2 விஷயம் தான் பண்ண போகிறோம். ஒன்று இங்கே தொட போகிறோம், அங்கே தொட போகிறோம். 2 விஷயம் தான் பண்ண போகிறோம். டச் மட்டும் வாங்க நல்லா லாங் பிடிச்சிருந்தீங்க. கம்பல்சரி தொடர்ந்து ஆங்கிள் பிடிச்சி கொடு. 2 தொடர்ந்து ஆங்கிள் பிடிச்சி கொடு. ஃபாலோ நீ ஓடு. அவனை விட்டு நீ தள்ளி ஃபாலோ ஓடு. அதே மாதிரி நீ 2 பேரும் ஃபாலோ, உங்கள் 2 பேரும் ஃபாலோ ஆகலை. நீ 2 ஆங்கிள் பிடிச்சி கொடுக்கணும். உள்ள டீப் ஓடினா குத்தி கொடுக்கணும். காலில் விழுக அடிபட்டுரும். இங்கேருந்து காலில் 2 தாண்டாதீங்க. தாளில் பிடிச்சோம்ல நம்ம காலில் தாண்ட அடிபட்டு போயிடும். ப்ராக்டிஸில் நம்ம பசங்க காலில் அடிபட்டுரும். மேட்ச்சில் கூட தெரியாது, இங்கே அடிபட்டு போயிடும். காலில் தாண்டாது. தொடர்ந்து ஆங்கிள் பிடிச்சி கொடுத்து அப்போ எப்படி டிஃபென்ஸ் செய்யணும். மூவ்மெண்ட் பண்ண விடு. சஃபில் பண்ணி டீம் நிற்க விடாத. மூவ் பண்ணு ஃபாஸ்ட். பரவாயில்ல. இங்கே வந்தான்ல இப்படி ஒதுங்கினா எப்படி பிடிக்க போகிறேன். உட்கார், அப்படியே காலை சேர்த்து வச்சுக்கோ. உட்காரு.
அப்படி இப்படி பின்னாடி போகாத, இப்படி இரு. இப்படி அவன் அதை மீறி இப்படி தொட்டானா இன்னும் தாண்டினா ஆங்கிள் பிடிச்சி போடணும். இப்படி பின்னாடி போகாத, பின்னாடி போனேன்னா டென்ஷன் தான் ஆகும். கம்பல்சரி ஒன்றால் எதுவுமே செய்ய முடியாது. புரியுதா? டிஃபென்ஸ் செய்ய முடியாது. இந்த தப்பு பண்ணாங்க 4 பேத்தில். இந்த தப்பே பண்ணக்கூடாது. நீ இப்படி அவன்கிட்ட அவாய்ட் ஆகிற உடம்பு வெளியே எடுத்துன்னு உடம்பு வெளியேடு. இப்படி அங்கே போயிட்டேன், அங்கே போய் தொட்ட நீ எப்படி அங்கேருந்து எந்திரிச்சு வர போகிறேன்ட்ட? எப்படி வருவா அங்கேருந்து? உட்காந்தே இரு, உட்காரு. இப்படி இப்படி சோல்ட்டை போட்டு முன்னாடி உட்காந்துக்கோ. காலை கொஞ்சம் கூட இன்னும் பின்னாடி வச்சுக்கோ. அப்படி அடுத்த மூணு இங்கே கண்டிப்பாக வரும்ல, கண்டிப்பாக நீ ஆங்கிள் பிடிக்கலாம். கண்டிப்பாக அடுத்த மூணு இப்படி எடுத்து வச்சுட்டு கை நீட்டிகிட்டே இருந்தாலுமே உனக்கு தொடம்போது நீ கட்டி ஆங்கிள் பிடிக்கணும். பின்னாடி ஒதுங்காது. எனக்கு உனக்கு தொட வரல, தொட வர என் ஆங்கிள் பிடி. ரெடி, எந்திரி. நல்லா உடம்பு பாரு, என் காலை பாரு, நான் ஆடிட்டு இருக்கேங்க. இப்படி தொட வரேன். எதுக்கு இப்போ ஒதுங்கணும்? மறுபடியும் தெரியும் அவன் பாடி பின்னாடி போயிட்டே இருக்குது. முன்னாடி வந்து பிடிச்சிடணும் ஆங்கிள். நீ பின்னாடி ஒதுங்கணும் எப்படி பிடிக்க முடியும்? இல்லை காலில் தாண்டிடு. இல்லை மேட்ச்சில் பண்ணு. புரியுது நான் சொல்கிறது? பின்னாடி ஒதுங்காது, உடம்பு பின்னாடி எடுக்காது. ரெடி, 2 லீடிங் அப்புறம் ரன்னிங். அதுக்கு பேர் நான் சொல்லித்தரேன் போகும்போது. வரி விட்றேன் தம்பி. சபாஸ். ரெடி, பொசிஷன் இல்லை, எங்கே வர? ரெடி. 4 பேர்த்தில் எங்கே பாரு, 4 பேர்த்தில் ஒரு அஃபென்ஸ் டிஃபென்ஸ் தொடரணும்னா டீம் நமக்கு எந்த மாதிரி ஆடணும்? எங்கே தெரியுமா ஆடணும்? 4 பேர்த்தில் இங்கே ஆடக்கூடாது, இங்கே ஆடணும். இதுக்குள்ளே ஆடணும். 2 பேர் நம்ம இங்கே தான் ஆடணும், இங்கே தான் மூவ்மெண்ட் பண்ணணும். நம்ம டீம் உடம்பு நமக்குள்ளே இருக்கும். தெரியுது, எனக்குள்ளே இருக்க நம்ம 2 பேருமே ஒன்றா இங்கே ரீச் பண்ணி தொடலாம், இல்லாட்டி அங்கே தொடலாம். நீ இங்கே ஆடினா ஆட ஸ்கோர் பண்ண முடியாது. புரியுது? 4 பேர்த்தில் இங்கே ஆடவே ஆடாது. 4 பேர்த்தில் எப்போ ஆனாலும் இது ஆடுறது வேஸ்ட்டு. 2 பேரும் அடி வளர அடிப்பானுங்க. 4 பேர்த்தில் எங்கே ஆடணும்னா ஏறிங்க. இங்கே தான் ஆடணும், இங்கே ஆடணும், நம்ம பிடிச்சி ஆடணும். அப்புறம் 4 பேர்த்தில் ஓடி தொடறது எப்படின்னா ரெடி இல்லடி தைச்சாமல் ஏறியாங்க. சரியா? லீடிங் ரன்னிங்னு சொல்லுவாங்க. 2 விஷயம் பண்ணணும். ஒரு அஃபென்ஸோட மூவ்மெண்ட் வந்து 2 விஷயம். லீடிங் ரன்னிங்னு சொல்லுவாங்க. லீடிங் பண்ணுற மாதிரி இதுக்கு பேர் லீடிங்கு. இப்படி போகிறோம்ல, இதுக்கு பேர் லீடிங்கு. சரி, நேராக ஓடினா உனக்கு காலை குத்தி பிடிச்சிடும், பின்னாடி ஃபாலோ வந்துடுவான். இங்கேருந்து ஓட ஆரம்பிச்சினா அவன் ஓடுற மாதிரி ஓடக்கூடாது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் டீம் ஏற்றி விட்ருவேன். எனக்கு ஏற்ற மாதிரி அவனை சஃபல் பண்ணிக்க டீமு. எனக்கு ஏற்ற மாதிரி டீம் மாற்றிக்குவேன். அடுத்து இங்கே வரும் லீடிங் போகிற போயிட்டு அடுத்து ரன்னிங். சரி, புரியுது என்ன பண்ணுறேன் பாரு, என் மூவ்மெண்ட் பாரு. நான் உட்காந்துட்டேன், டீமை சஃபல் பண்ணிட்டேன். அடுத்த மூவ் பண்ணுறேன். வச்சுட்டு 1 2 எடுத்து வச்சுட்டேன்னா அடுத்து இந்த கால் தூக்கி போட்டு ஓடுவேன். நாலு பேர்த்து தொட்டுட்டே இருப்போம். 4 பேர்த்து நம்ம தொடரும். பழிச்சுன்னு. புரியுதா? அடி டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக பார்க்கலாம். நீ கீழே இல்லை, கேர உள்ளே போடா. அவன் கீழே போயிட்டானா பாய், கீழே போகாத. ஸ்டாப் கை பிடிச்சுன்னு. இப்போ அவன் அங்கே ஆடுறான்டா, எதுக்குற இங்கே நிற்கிற? இரு, அப்போ நில்லு, அங்கே நில்லு. அவனை பாரு, மேலே பாரு. எதுக்கு இவ்வளோ கிட்ட நிற்கிற? இப்போ 7 பேர் நிற்கிறோமா 6 பேர் நிற்கிறோமா? 4 பேர். அங்கே போய் நிற்பாரு, வெளியே போ. நீ பாரு, இப்போ நீ ஒரு வெளியே மனுஷன் இருந்து பாரு, நான் நிற்கிறது கரெக்டானு பாரு. இவன் தொட தெரியல, அவன் என்னை தொட்டுருவான். அவன் தொடுவானா இல்லையா? இவனுக்கு இங்கே தான் நிற்கிறேன். இன்னுமே பண்ண மாட்டான். அவன் நீ அப்படியே பொறுமையாக அழகாக பார்க்கல. கண்ணில் நமக்குள்ளே ஆடுவான். என்ன பண்ணால் 2 ஸ்டெப்பில் ஏறிக்கலாம், 2 ஸ்டெப் அடிச்சுக்கலாம். இங்கே மேனுக்கு ஏற்ற மாதிரி 4 பேர் நிற்கும் போது இங்கே நிற்கணும். பிடிச்சி இப்படி ஓப்பன் நிற்காது. கண்ணை முடிச்சு நில்லு, தெளிவாக நில்லு. அங்கே தொட போகிறான், தொட நம்ம நெருங்கி போய்க்கலாம், ஓடி போய் அடிச்சுக்கலாம். டீப்பாக வந்தானா இங்கே அடிச்சுக்கலாம். புரியுதா? மேனுக்கு ஏற்ற மாதிரி நில்லு, ரொம்ப க்ளோஸ் போகாது. வா நில்லு, மிஸ்டேக் பண்ணாத. மேனை பாரு, பெண்ட் பண்ணி உட்காரு, நிமிந்துட்டே நிற்கிற. ரெடி? அவன் செய்ய விட்டான். அந்த மைனஸ் நம்ம சொன்ன மைனஸ் மட்டும் தான் அடிக்கணும். அது வரைக்கும் எதுவுமே பண்ணாத. பாரு, வெளியே உள்ள போகாத. நில்லு, க்ளோஸ் போகாத. தம்பி ஒதுங்க, தம்பி உட்காரு. வெயிட் செக்கு. டிஸ்டர்ப் பண்ண அவனை. 2 பேரும் அப்படி சும்மா நிற்கிறீங்க, டிஸ்டர்ப் பண்ண அவனை. லெஃப்ட் வந்துட்டாமா? ரெடி? பேசு. மிஸ்டேக் பாரு, தேவையில்ல மிஸ்டேக். ரைட்டு போ. ரெடி? பெண்ட் பண்ணி உட்கார. ரைட் அஃபென்ஸ் ஆடுற மாதிரி உட்காரு. அப்படி உட்காரு, மூவ்மெண்ட் பண்ணு, கீழே பார்க்காத. குட். பாரு, இப்போ சொன்ன தெரிஞ்சுதா? 4 பேர்த்தில் அவன் தொடரக்குள்ளே நம்ம பைத்தியம் முடிச்சிடும் அவனுக்கு.
ஈஸியாக பாயிண்ட் கொடுத்துட்டுருக்குறேன். அட்வான்ஸ் பரவாயில்ல, உங்களை பண்ணும்போது பண்ணு. ரைட்டு போ பண்ணிக்கலாம். டிஃபென்ஸு ஆஹா பிடிச்சுட்ட. எடு மூமெண்ட் எடு. அடுத்து பாயாச்சு ஆவஸ்து ஒரு அடுத்து ட்ரை பண்ணு. இப்படி தோடுற படுத்து என்னடா ஏறி போகிற மூமெண்ட் கொடுக்குறா. எடுத்துட்டியா? இப்போ 2 வாட்டி பாரு. அங்கே போய் தொடக்கூடாது. அந்த பக்கு இந்த சென்டர் லைன் தொட்டுட்டு வெளியே போயிருக்கணும். அங்கே போகாது, டீப் அவ்வளோ டீப்பாக ஏரியாங்க தம்பி. அங்கே போய் அவன் அங்கே போனாலும் பிரச்சனை இல்லை. நீ இங்கேருந்து அவன் அங்கே ரீச் பண்ணி தொடர நீ மூமெண்ட் அங்கே பாஸ் பண்ணணும். அடுத்து மூவ் எடுத்துட்டியா? முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் பண்ணி ரீச் பண்ணி தொடு. தொட்டு ஆடு. மாட்டினா பரவாயில்ல, ரீச்சே இல்லை, ஹேண்ட் டச்சே இல்லைங்க. டீமை கன்ஃபியூஸ் பண்ணு, சஃபில் பண்ணு, நல்லா மூமெண்ட் அரெஸ்ட் பண்ணாத, சஃபில் பண்ணு, நிற்காம ஆடு, ஒதுக்காத டீமை.